ஸ்லிங் என்றால் என்ன? ஸ்லிங் என்பது லோடை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாதுகாப்பாக தூக்குவதற்கும் அல்லது ஒரே இடத்தில் பிடித்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் சாதனமாகும். இந்த ஸ்லிங்ஸ் ஆனது செயின் ஸ்லிங்ஸ், வயர் ரோப் ஸ்லிங்ஸ், சிந்தட்டிக் ஸ்லிங், வெப் ஸ்லிங், ரவுண்ட் ஸ்லிங்ஸ் என்று பல வகைகளில் உள்ளன. இந்த ஸ்லிங்ஸ் ஆனது கிரேன்ஸ், ஃபோர்க்லிஃப்ட், எக்ஸவேட்டர் போன்ற பல்வேறு சாதனங்களின் உதவியோடு லோடை தாங்குகின்றன. சிந்தட்டிக் ஸ்லிங் அல்லது ஸ்டீல் பேஸ்டு வயர் ரோப் ஸ்லிங் மற்றும் மெஷ் ஸ்லிங்ஸ் போன்ற பல்வேறு ஸ்லிங்குகள் எந்த ஒரு லோடாக இருந்தாலும் அவற்றை தூக்கக்கூடிய ரிக்கிங் ஆபரேஷனில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் எந்த லோடை தூக்க எந்த ஸ்லிங்ஸ் பயன்படுத்த வேண்டும் என்பது எப்போதும் குழப்பமாக ஒன்றாக இருக்கிறது. இந்த குழப்பத்தின் காரணமாக வேலை நடைபெறும் இடங்களில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. சோ நாம் இந்த வீடியோவில் எந்த ஸ்லிங் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். வேலை நடைபெறும் அனைத்து இடங்களிலும் பொதுவாக 5 வகையான ஸ்லிங்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சோ அவற்றை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம்: சிந்தட்டிக் ஸ்லிங்ஸ் மற்றும் ஸ்டீல் பேஸ்டு ஸ்லிங்ஸ். நாம் பொதுவாக பயன்படுத்தப்படும் சிந்தட்டிக் ஸ்லிங்ஸ் பற்றி முதலில் பார்க்கலாம். சிந்தட்டிக் ஸ்லிங்ஸை பொறுத்தவரை 2 முக்கியமான டைப்ஸ் உள்ளது: வெப் ஸ்லிங் மற்றும் ரவுண்ட் ஸ்லிங். ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வெப் ஸ்லிங் பற்றி தெரிந்து கொள்வோம். சிந்தட்டிக் வெப் ஸ்லிங்குகள் அனைத்து லோடையும் தூக்கக்கூடிய விதமாக பிளாட்டாக வெப்பிங் மெட்டீரியலால் வடிவமைக்கப்பட்டு இருக்கும். இதன் இரு முனைகளிலும் பிளாட்டாகவோ அல்லது ஐ போன்ற தன்மையுடனோ டிசைன் பண்ணப்பட்டு இருக்கும். சிந்தட்டிக் வெப் ஸ்லிங்குகள் விலை குறைவானது மற்றும் எடை குறைவானது. இவை எடை குறைவானது என்பதால் அனைத்து லோடுகளிலும் எளிமையாக கையாளலாம். இது மட்டுமல்லாமல் இவை நீடித்து உழைக்கும் வகையில் மிகவும் வலிமையானதாகவும் இருக்கும். அண்ட் ஃபிளெக்சிபிளாக வளையக்கூடிய தன்மையுடன் இருப்பதால் இர்ரெகுலர் லோட் ஹேண்ட்லிங் டைமில் கூட சேஃப் கிரிப்பை ஏற்படுத்தி தருகிறது. இது மட்டுமல்லாமல் இவை இன்னும் பல நன்மைகளையும் பெற்றுள்ளது. அதாவது இவற்றில் துருப்பிடிப்பதில்லை, ஃபங்கஸ் பாதிப்பு ஏற்படுவதில்லை மற்றும் கிரீஸ், எண்ணெய் போன்ற காரணிகளாலும் பாதிக்கப்படுவதில்லை. நல்ல பேரிங் சப்போர்ட் இருப்பதால் அகலமான லோடை கூட சேஃபாக தூக்கி ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வெப் ஸ்லிங்குகள் 1 முதல் 4 லேயர் வரை திக்னஸை கொண்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தற்போது மார்க்கெட்டில் இவை 400 kgயில் இருந்து 90 டன் வரை எடையை தாங்கி தூக்கக்கூடிய வலிமையுடன் உருவாக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சிந்தட்டிக் வெப் ஸ்லிங்கை நைலான் மற்றும் பாலிஸ்டர் போன்ற அதனை உருவாக்க பயன்படுத்தும் மெட்டீரியலை வைத்து 2 வகையாக பிரிக்கலாம். நைலான் வெப் ஸ்லிங்குகளை பொறுத்தவரையில் சிறிய ரெகுலர் லோட் அல்லது ஹெவி டியூட்டி லோட் போன்ற லோடின் ரேஞ்சிற்கு ஏற்ப வெப்பிங் டிசைன்கள் 2 வகைகளில் டிசைன் பண்ணப்படுகிறது மற்றும் மேக்ஸிமம் லோட் லிமிட்டில் சுமார் 10% வரை ஸ்ட்ரிக்ட் ஆகிறது. இந்த வெப் ஸ்லிங்கை ஆசிட் பயன்படுத்தப்படும் சுற்றுச்சூழலில் பயன்படுத்துவது ஆபத்தானது. மற்றபடி ஆல்கலைன் பயன்படுத்தும் சுற்றுச்சூழலில் பயன்படுத்திக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாலிஸ்டர் வெப் ஸ்லிங்குகள். இவை விலை குறைவானவை மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடியவை. இவை மேக்ஸிமம் ஒர்க் லோட் லிமிட்டில் 7% வரை ஸ்ட்ரிச் ஆகிறது. இவற்றை ஆசிட் பயன்படுத்தப்படும் சுற்றுச்சூழலில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆல்கலைன் பயன்படுத்தப்படும் கண்டிஷனில் பயன்படுத்த முடியாது. இந்த ஸ்லிங் மெட்டீரியலுடன் டச் ஆவதால் தீப்பொறிகளை எழுப்பாது, மின்சாரத்தை கடத்தாது மற்றும் வெடி விபத்துகள் அதிகம் ஏற்படும் அல்லது வெடிக்கும் சூழல்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்ப பாதுகாப்பான முறையில் நைலான் மற்றும் பாலிஸ்டர் ஸ்லிங்ஸ்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நீடித்து உழைக்குமாறு ஸ்லிங்கில் டேமேஜ் ஏற்படாத வண்ணம் அதை தடுப்பதற்காக அதிகப்படியான லேயர்ஸ்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் அனைத்து வகையான மேனுஃபேக்சரிங் மற்றும் பில்டிங் இண்டஸ்ட்ரியிலும் நைலான் மற்றும் பாலிஸ்டர் டைப் வெப் ஸ்லிங்ஸ் தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், நிலத்தில் இருக்கக்கூடிய பாறைகளில் இருந்து இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தப்படும் பைப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் உள்ள லோட்ஸ் அனைத்தையும் தூக்குவதற்கும் பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ரவுண்ட் ஸ்லிங்ஸ் பற்றி பேசுவோம். சிந்தட்டிக் ரவுண்ட் ஸ்லிங்ஸ்கள் பொதுவாக பாலிஸ்டர் நூலின் தொடர்ச்சியான வளையங்களினால் உருவாக்கப்படுகின்றன. இது எளிதில் டேமேஜ் அடையாமல் இருக்க டபுள் லேயர் பாலிஸ்டர் உரையால் மூடப்பட்டு இருக்கும். மேலும் எளிதாக அடையாளம் காணும் வகையில் கலர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்கும். டியூப்ஸ், பைப்ஸ் அல்லது இதர லேசான மெட்டீரியல்ஸ்கள் ரஃப்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கடினமான ஸ்லிங்ஸ்களால் தூக்குவதன் மூலம் டேமேஜ் ஆவதை பிரிவென்ட் பண்ணுவதற்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். ரவுண்ட் ஸ்லிங்ஸை சோக்கர்ஸ், பாஸ்கெட் மற்றும் வெர்டிகல் ஹிச்சஸ் முறையில் பயன்படுத்தலாம். சிந்தட்டிக் ரவுண்ட் ஸ்லிங்ஸின் பாடி டயாமீட்டர் பொதுவாக 5/8 இன்ச்சஸில் இருந்து, அதாவது 0.625 இன்ச்சஸில் இருந்து 3.625 இன்ச்சஸ் வரை இருக்கும். இது மட்டுமல்லாமல் தேவைக்கேற்ப கஸ்டமைஸ் பண்ணப்பட்டும் பயன்படுத்தப்படுகின்றன. சிந்தட்டிக் ரவுண்ட் ஸ்லிங் ஆனது 1.3 டன்னில் இருந்து 90 டன் வரை எடையை தாங்கும் திறன் உடையது. சிந்தட்டிக் ரவுண்ட் ஸ்லிங்கில் இருக்கும் அட்வான்டேஜ் என்னவென்றால் இவை அதன் மேல் மூடப்பட்டிருக்கும் டபுள் லேயர்ஸ் காரணமாக கரோசன் ஆவதில்லை, ஃபிரிக்ஷன் மற்றும் யூவி ரேஸால் பாதிக்கப்படுவதில்லை. இது மட்டுமல்லாமல் தேவையான அளவு கிரிப் கிடைப்பதனால் லோடை பாதுகாப்பான முறையில் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அடிஷனலி இந்த லேயர்ஸ் காரணமாக ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணாது மற்றும் ஃபங்கஸினால் பாதிக்கப்படாது. இது மட்டுமல்லாமல் இவை குறைந்த அளவு மட்டுமே ஸ்ட்ரிச் ஆவதால் லோடை ஹேண்டில் பண்ணுவது மிகவும் எளிதாகிறது. நெக்ஸ்ட் ஸ்டீல் பேஸ்டு ஸ்லிங்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம். இவற்றை 3 வகையாக பிரிக்கலாம்: செயின் டைப், வயர் ரோப் டைப் மற்றும் மெஷ் அல்லது வலை போன்ற டைப். ஸ்டீல் பேஸ்டு ஸ்லிங்ஸ் அனைத்தும் அலாய் ஸ்டீல் மெட்டீரியலை பயன்படுத்தி உருவாக்கப்படுவதால் மிகவும் நீடித்து உழைக்கக்கூடியவை. மற்ற ஸ்லிங்ஸை விட ஸ்டீல் பேஸ்டு ஸ்லிங்ஸ்கள் மிகவும் நீடித்து உழைப்பதால் இவற்றை மிகவும் எடை அதிகமான மற்றும் கரடுமுரடான லோடை தூக்குவதற்கும் வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய லோடை தூக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கு பொருத்தமானவை. எந்த ஒரு செயின் ஸ்லிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் முக்கியமா இந்த 4 பார்ட்ஸ் இருக்கும்: மாஸ்டர் லிங்க், ஸ்லிங் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய ஐடி டேக், ஸ்லிங் லெக்ஸ் அல்லது ஸ்லிங் ரிங்ஸ்
அண்ட் ஃபைனலாக லோடை தூக்க தேவையான அட்டாச்மெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் பயன்பாட்டின் தேவைக்கேற்ப தனிப்பட்டும் டிசைன் பண்ணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், வயர் ரோப் ஸ்லிங்ஸ் போலவே அலாய் செயின் ஸ்லிங்கிலும் 4 லெக்ஸ் வரை இருக்கலாம். அலாய் செயின் ஸ்லிங்குகள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு மிகவும் எளிமையானது. அவற்றில் ஏதேனும் டேமேஜ் ஏற்பட்டால் டேமேஜ் ஏற்பட்ட அந்த பகுதியில் உள்ள ஒரு ஸ்லிங் மட்டுமோ அல்லது டேமேஜ் ஏற்பட்ட அந்த ஒரு செக்மெண்ட் மட்டுமோ மாற்றி அமைத்து பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். செயின் ஸ்லிங்கை பொறுத்தவரையில் லிங்க் அல்லது செக்மெண்டை ரிமூவ் பண்ணி வேறு மாற்றி அமைப்பதும் எளிய செயல்முறைதான். செயின் ஸ்லிங்கில் பயன்படுத்தப்படும் மெட்டீரியல் மற்றும் அதன் திக்னஸை பொறுத்து 1.5 டன்னில் இருந்து 90 டன் வரை எடையை தாங்கும் திறன் உடையது. இந்த வகை ஸ்லிங்ஸ் கரடுமுரடான லோடை தூக்குவதற்கு ஏதுவாக இருந்தாலும் இவை விலை அதிகமானவை மற்றும் எடை அதிகமானவை. இது மட்டுமல்லாமல் லேசாக இருக்கக்கூடிய லோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மரத்தினால் செய்யப்பட்ட போன்ற லோடை தூக்கும் போது அவற்றை சேதப்படுத்துவதற்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே அலாய் செயின் ஸ்லிங்குகள் முக்கியமாக லோடை சேதப்படுத்தாத இடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டரி, ஹெவி மிஷினரி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் ஸ்டீல் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட் வயர் ரோப் ஸ்லிங் பற்றி பார்க்கலாம். இவை விலை குறைவானவை மற்றும் பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருப்பதால் மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் இவை பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட் அண்ட் கிரேன்ஸ். வயர் ரோப் ஸ்லிங்குகள் பொதுவாக பின்வரும் 4 முக்கியமான பார்ட்ஸை கொண்டுள்ளது: இண்டிவிஜுவல் வயர்ஸ், மல்டி வயர் ஸ்ட்ராண்ட்ஸ், ஃபைபர் ஆர் ஸ்டீல் கோர் மற்றும் லூப்ரிகேஷன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வயர்ஸும் சுழற்சியான அமைப்பில், அதாவது ஹெலிக்கல் பேட்டர்னில் ஒன்றுக்கொன்று பின்னப்பட்டுள்ளது. இவ்வாறு பின்னப்பட்டு ஸ்லிங் ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு வயர் ரோப் ஸ்லிங்கின் தன்மையை பொறுத்து அதன் மையப்பகுதி, ஸ்ட்ராண்ட் சுற்றக்கூடிய அதன் ஸ்ட்ராண்ட்ஸ் பேட்டர்ன் மற்றும் அதன் திக்னஸ் டிசைன் பண்ணப்படுகிறது. இதன் மீனிங், ஒவ்வொரு வயர் ரோப் ஸ்லிங்கும் குறிப்பிட்ட லோடை தூக்குவதற்கு அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பயன்படுத்துவதற்காக டிசைன் பண்ணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் வயர் ரோப் ஸ்லிங் ஆனது சிந்தட்டிக் ஸ்லிங்கை விட நீடித்து உழைக்கக்கூடியது மற்றும் செயின் ஸ்லிங்கை விட விலை குறைவானது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வயர் ரோப் ஸ்லிங் சேதமடைந்தால் மாஸ்டர் லிங்க் மற்றும் ஹூக்கை மீண்டும் பயன்படுத்தலாம். இது மாற்று செலவுகளை குறைக்க உதவும். வயர் ரோப் ஸ்லிங் பொறுத்தவரையில் 1/4 இன்ச்சில் இருந்து 3 இன்ச் வரை அதன் டயாமீட்டர் இருக்கும். இவை 153 டன்ஸ் வரை எடையை தாங்கக்கூடிய திறன் கொண்டது. பொதுவாக வயர் ரோப் ஸ்லிங்குகள் சூடான மெட்டீரியல், கிரேன் அல்லது எலிவேட்டர் வயர்ஸ் மற்றும் ஜெனரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக வயர் மற்றும் செயின் மெஷ் ஸ்லிங் பற்றி தெரிந்து கொள்வோம். அனைத்து வகையான வயர் மற்றும் செயின் மெஷ் ஸ்லிங்குகள் ஹை டென்சைல் கார்பன் அலாய் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ், அதாவது துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலம் செய்யப்படும் மலையால் உருவாக்கப்படுகின்றன. இவை வெப்பமான பொருள்களை தூக்குவதற்கும் கூர்மையான முனைகளால் சிராய்ப்பை ஏற்படுத்தி இதர ஸ்லிங்குகளை டேமேஜ் பண்ணும் இடத்திற்கு பதிலாக மாற்று ஸ்லிங்காக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அனைத்து வகையான ஸ்லிங்குகளும் நன்றாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு நடைமுறையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இவை பேஸ்கெட் மற்றும் சோக்கர் முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. வயர் மெஷ் ஸ்லிங்ஸ்கள் பொதுவாக மெஷின் ஷாப், ஸ்டீல் வேர்ஹவுஸ் மற்றும் மெட்டல் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தப்படுகின்றன. தற்போது உங்களுக்கு எந்த வேளையில் எந்த ஸ்லிங்கை பயன்படுத்தி லோடை தூக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிந்திருக்கும்.